இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் அபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நண்பர்களே, தற்போது நீங்கள் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், அப்படித்தானே? இப்போது என்ன டைம்? கொஞ்சம் கையில் வாட்ச் இருந்தால் பாருங்கள், அல்லது போனில் பாருங்கள், கிளாக்கில் பாருங்கள். டைம் பார்த்து விட்டீர்களா? நேரம், டைம், அது வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் நண்பர்களே. என் வாழ்வில் எப்போது நல்ல நேரம் வரும், பெஸ்ட் டைம்ஸ் எனக்கு எப்போது வரும் என்று நினைப்பீர்கள். அதற்கான பதிலை இன்றைய வசனம் கூறுகிறது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி, உங்கள் வாழ்வின் காட்சி இன்னும் காத்திருக்கின்றதாம். அதுதான் இன்றைய வசனம். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உரியது என்று விவிலியம் கூறுகிறது. அதாவது இயேசு உங்கள் இதயத்தில் இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட நாள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. அது ஆண்டவரின் நேரம், அதுவே சிறந்த காலம், அது தாமதிக்காது. நம் வாழ்க்கை ஒரு 3 மணி நேர படம் என்றால் அதன் அரை மணி நேர படம்தான் நாம் இது நாள் வரை பார்த்திருப்பது. ஆனால் முழு படமும், கதையும், திரைக்கதையும் மற்றும் அனைத்து பாடல்களும் கூட இயேசுவுக்கு தெரியும். இதை நாம் நம்ப வேண்டும் நண்பர்களே. இயேசுவுக்கு முன்னால் என்னென்ன இருக்கின்றது, அதில் நமக்கு எது தேவை, எது நல்லது என் பிள்ளைக்கு, அனைத்தும் அறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. நாம் ஆசைப்படுகிற அனைத்தையும் இயேசு தருவதில்லை. அது நமக்கு நல்லதா கெட்டதா என்று ஆய்ந்து பார்ப்பார். பிறகுதான் அதை செய்வார். அது அந்த சமயம், அந்த காலகட்டத்தில் நமக்கு புரியாமல், விளங்காமல் வருத்தத்தை தரலாம், சோகமாக இருக்கலாம். ஆனால் கொஞ்ச காலத்தில் நாமே புரிந்து கொள்வோம். இவள் இல்லாமல், இவன் இல்லாமல் வாழ முடியாது என்று இன்று நீங்கள் நினைக்கலாம். இந்த வேலை என் கைவிட்டு போய்விட்டால் என் வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த படிப்பு நான் படிக்க முடியாவிட்டால் எல்லாம் அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உனக்கு சரியான துணை இல்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை என்றால் அந்த நபரால் வருங்காலத்தில் உனக்கு துன்பம் வரும். அந்த வேலை வருங்காலத்தில் உனக்கு இழப்பை கொண்டு வரும் என்றால் அதை முன்பே அறிந்த தேவன் அதை உன்னிடமிருந்து விலக்கி விடுவார். ஆகவே தன்னை விசுவசிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் சகலமும் உங்கள் நன்மைக்கும் உங்கள் சுகவாழ்வுக்கும் நடக்கின்றதே அன்றி வேறொன்றுக்கும் இல்லை நண்பர்களே. இன்று உன் முன்னால் ஒரு கதவு மூடி இருக்கின்றது என்றால் அது உனக்கான வழி அல்ல. இதைவிட விசாலமான வாசல், சிறப்பான வழி சரியான காலத்தில் உனக்கு திறக்கும் என்பதுதான் அதன் பொருள். இதை விளங்கிக் கொண்டவர்களாய் ஜெபிக்கலாமா? இயேசுவே, எனக்கு எது நன்மை என்பதை நன்கு அறிந்த எங்கள் தகப்பன் நீர். உமது முடிவுகளும் என்றுமே தவறாகாது, உமது நேரம் என்றுமே தாமதியாது. எனது காலங்கள் உமது கரத்தில் உள்ளது. உம்மையே நம்பி இருக்கின்றேன் என் தகப்பனே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.